எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் இருக்கவங்க, அதுவும் முக்கியமாக மயிலாப்பூரில் இருக்கவங்க ஜன்னல் கடை பஜ்ஜி சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஜன்னல் கடை ஸ்டைலில் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாவை எடுத்துக்கலாம். பஜ்ஜி மிளகாவை எடுத்துகிட்டு அதில் நடுவில் ஒரு கீரல் போட்டுடலாம். கீரல் போட்டுட்டு அதோட ஷேப் மாறாமல் ஸ்பூனாலேயோ அப்படி இல்லைனா கையாலேயோ அது உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விதைகளை எடுக்க வேணான்னா அதை அப்படியே விட்டுடலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கீரல் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த பேட்டருக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ரொம்பவே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை நம்ம அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது அது மேலே மாவு ஒரு லேயராக கோட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம மிளகாவை டிப் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான ஹீட்டில் இருக்க எண்ணெயில் இந்த மிளகாயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சேம் பேட்டரை வச்சு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாமே செய்யலாம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஜன்னல் கடை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோக்கன் பவுல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.